உலகத்துல எங்கேயோ 2 கண்ட்ரிஸ் எதுக்காகவோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்தியாவில இருக்க, அதுவும் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க பொருளாதாரத்திலயும் சரி, அவங்க வாழ்வாதாரத்திலயும் சரி, அவங்க மிகப்பெரிய சிக்கல்ல உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, ட்ரம்போட 50% ஆஃப் டாரிஃப் 27 ஆகஸ்ட் 2025 நைட்டுக்கு அமல்மெண்ட் வருங்க. அது சும்மா இல்லைங்க, யூஎஸ்ல இருந்து அபிஷியலா நோட்டீஸ் வந்துட்டாங்க. இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ गाइस, நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாபிக்ஸ். யூஎஸ் ஆபீஸ்ல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான நோட்டீஸ் வந்திருக்குங்க. அந்த நோட்டீஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 27 ஆகஸ்ட் 2025 நைட்டு 12 மணில இருந்து ட்ரம்போட 50% ஆஃப் டாரிஃப் அமெண்ட்மெண்ட் வருவிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ரஷ்யால இருந்து வாங்குற ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட அந்த 20% ஆஃப் டாரிஃபும் அமெண்ட்மெண்ட் வருவிக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மக்களாகிய நம்ம சாதாரண மக்கள் தாங்க மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருப்பூரோட பொருளாதாரமே பாதிக்கப்படுது சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அடுத்து வரப்போற காலகட்டம் தான் மிகவும் முக்கியமான காலகட்டம். திருப்பூர் டெக்ஸ்டைலோட ஒரு 50% ஆஃப் ட்ரேட் நாட்களுடைய ஒரு முக்கியமான காலகட்டம்னு இந்த ஜெயின்ஸே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரண மக்கள் என்னதாங்க பண்ணுவாங்க? அதுவும் டெய்லி ஒரு தின உணவு கூலிக்காகவும் ஒரு அன்றாட வாழ்வாதாரத்துக்கும் போராடுகின்ற மக்கள் அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலகட்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க நம்ம திருப்பூர் மக்கள். இதனால பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்றவங்களாகட்டும், ஒரு சின்ன சின்ன ட்ரேட் பண்றவங்களாகட்டும் சரி, ஒரு பல யூனிட்ஸ் வச்சிருக்க ஒரு கிளாத் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரம்போட 50% ஆஃப் டாரிஃபால ஒரு யூஎஸ்ல $10 விற்கப்பட்ட ஒரு கிளாத் ஆனது இப்போ $16.40 விற்கப்படுதுங்க. இதே டைம்ல வந்துச்சுன்னா சைனாவோடது $14.20 விற்கப்படுது. பங்களாதேஷோட பாத்தீங்கன்னா $13.20 விற்கப்படுது. வியட்நாமோட பாத்தீங்கன்னா $12 விற்கப்படுது. இதுவே முன்னாடி பாத்தீங்கன்னா ஏசியாலேயே ஒரு சீப்பராகவும் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியும் விற்கப்பட்ட ஒரு இந்தியாவோட கிளாத்ஸ் ஆனது இப்போ $14.40 $14.40 விற்கப்படுது. இதனால எல்லா ஒரு கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமரும் சரி, ஒரு கிளைண்ட்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து கண்ட்ரிஸ் அவன் யாரு எக்ஸ்போர்ட் யாரு லோவா தராங்க அவங்க மூவ் ஆறாங்க. இதனால இந்தியாவோட எக்கனாமிக் அதுவும் ஸ்பெசிபிக்கா திருப்பூரோட எக்கனாமிக் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வெறும் திருப்பூர் மக்கள் மட்டும் தான், அதுவும் திருப்பூர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா இல்லைங்க. பக்கத்துல இருக்க மும்பை அவங்களும் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மும்பையில் இருக்க ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸை பாலிஷ் பண்ணி யூஎஸ்க்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பா இருக்கக்கூடியதுதான் மும்பைங்க. ஸோ அவங்களும் மிகப்பெரிய லெவலில் ஒரு பயத்தில் உள்ளாகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ட்ரம்ப் ரீசெண்டாக இது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அடுத்தபடியா டிஜிட்டல் டேக்ஸும் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. டிஜிட்டல் டேக்ஸா இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்க அமேசான், மேட்டா, இந்த மாதிரி இதுக்கும் நான் டேக்ஸ் போட போறேன் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட போறீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட போறோம். நம்ம மேபி புதுசா நமக்கு வரலாம். எப்படி டிக்டாக் போயிட்டு நமக்கு அடுத்தபடி இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, இந்த மாதிரி மேபி எது புதுசா வரலாம். இல்ல இது எப்படி வேற ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம். ஆனா நமக்கு ஒரு பிரிக்ஸ் இருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்பான ரஷ்யா, சைனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்படுற பிரிக்ஸ். இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சைனா 95% அமெரிக்கால இருந்தா அந்த பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு 10% வெறும் அமெரிக்கா இருந்தோம், 90% பிரேசில் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பிரேசில் ஒன் ஆஃப் தி பிரிக்ஸ் கண்ட்ரி தான். ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யூஎஸ்க்கு மிகப்பெரிய லாஸும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay tuned. Bye.